எதுவியா பண்ணிட்டு இருக்க உள்ள? பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரெடி பண்ணிருக்க? வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கான இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் வந்து ஆல்ரெடி இது பண்ணிட்டுருக்கேன். என்ன போட்டுருக்கேன்? அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இன்னும் புதினாலாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். இது என்னது? இதுல என்னென்ன வச்சிருக்க? பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது ஸ்டாரு, இது புளி. புளி இல்ல, இதுவும் பிரியாணில போடுறதுதான் புளி. ஸோ பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பக்காவா இல்ல? புதினா மட்டும் ரெடி பண்ணலாம். புதினா, அப்புறம் மிளகாத்தூள், இதெல்லாம் போடும்போது போட்டு பார்த்துக்கலாம். ரைட்டா குக்கர் வச்சாச்சு. எங்க குக்கர் எங்க திவ்யா? குக்கர் கீழே இருக்கு. குக்கர் கீழே இருக்கு. இதை தான் தூக்கி வைக்கணும் ஒன்று மேலே. அண்ட் தென் வேற என்ன பண்ண போறேன் இப்போ? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சரி, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறுக்குள்ள ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ என்ன ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருங்க. இது என்னது? பிரியாணிக்கு இந்த ஸ்டார், பிரியாணிக்கான அந்த ஸ்டார் பொருள். லவங்கம், அன்னாச்சி பூ, இது ஒன்று, ஏலக்காய், சோம்பு. எஸ், கரெக்ட். ஸோ எல்லாமே எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கணும். ஸோ அது வரைக்கும் அதில் நல்லா ஹீட் ஆகணும். 3 பச்சை மிளகா, அப்புறம் ஆனியன் போட வேண்டியது. ஸோ ஆனியன் உங்கள் சமையலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். 3 ஆனியன், 3 ஆனியன் கட் பண்ணி போட்டுருங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க ஆனியன் அளவு. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா காங்கி வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக தெரியா? கொஞ்சம் நல்லா பிரியாணி பொறுத்தவரை மெயின் விஷயமே வெங்காயத்தை நல்லா பண்ணணும். ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கீழே அடி பிடிக்காம. அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணி. வெங்காயம் பிடிக்கும் சில நேரத்தில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டா? தக்காளி எத்தனை தக்காளி இருக்கு? 3 தக்காளி. இப்போ நீ எத்தனை கிலோ பிரியாணி செய்யற? 1 கிலோ பிரியாணி. கிலோவா? கிலோனா இல்ல, 2 டம்ளர். 2 டம்ளர் பிரியாணி செய்யற. ஆல்ரெடி நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் உள்ளே போட்டாச்சு. ஒன்ஸ் நல்ல ஸ்மெல்லு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் இதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கிச்சன்லேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வியூவு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு எந்த அளவு இல்லையா? டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, உப்பு 2 கையளவு போட்டுருங்க. வேணுன்றவங்க எக்ஸஸாக கொஞ்சம் போட்டுருங்க. உப்பு கம்மியாக இருக்கவங்க கம்மியாக போட்டுருங்க. அவ்வளோ. கொஞ்சோண்டு மஞ்சள், மிளகாய்த்தூள் போதும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். காரமாக தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, பக்கா. ஸோ புதினா இப்போ எடுத்து போட்டாச்சு. ஸோ புதினா ஆக்சுவலாக எதுக்கு திவ்யா போடுறது? ஸ்மெல் நல்லா இருக்கும்ல, அதுக்காக. ஸோ புதினா போடுற ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல்லை நல்லா எடுத்து கொடுக்கும். 2வது விஷயம், புதினாக்கு ஒரு ஜீரண சக்தி இருக்குது. ஸோ பிரியாணின்ற ஒரு திங் வந்து ஒரு ஹார்டான திங். ஸோ அதில் அந்த இந்த மாதிரி ஜீரண சக்திக்கு தேவையான பொருளாக சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக திவ்யா? அந்த புதினா வந்து எப்போவுமே நல்லது தான், குட் ஃபார் ஹெல்த் தான் புதினா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புதினா எப்பயுமே சேர்த்துக்குங்க சாப்பாட்டுக்கு எல்லாம். சரி, நல்லா இதாகிடுச்சு, நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சுல. ஸோ எல்லா மசாலா நல்லா இறங்கிடுச்சு. இப்போ அடுத்து என்ன திவ்யா போட போகிறோம்? சிக்கன். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி கலரி வச்ச அந்த சிக்கனை வந்து இப்போ போட போகிறோம் திவ்யா. அந்த மசாலா கூட எல்லாமே சேர்ந்து பக்காவாக மெஜ் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்துடுச்சு.
ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ரைஸ் போட்டு குக்கர் போட்டு மூட வேண்டியதான். கரெக்டாக திவ்யா? கரெக்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கரெக்டாக தண்ணி ஊற்றிக்குங்க அளவுக்கு தகுந்த மாதிரி. ஓகே போதும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். கரெக்டாக? இப்போ ரைஸ் போட அரிசிக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உப்பு கரெக்டாக இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு எல்லாமே. எல்லாமே கரெக்டாக மிக்சிங் ஆகிருக்கும். ஃபைனலாக ரைஸ் போட்டு குக்கரை மூட வேண்டியது. ரைஸ் எடுத்துவியா? ரைஸ் போட வேண்டியதுதான் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ். 3 விசில் வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக 3 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் சரவணா திவ்யா ஓப்பன் பண்ணுறா. வாவ் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது ஸ்மோக் வருது பாரு. வாவ் சூப்பராக பிரியாணி புகையோடு வந்துருச்சு. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. தட்டில் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரெடி. அண்ட் தென் வந்து ஆனியன் ரைத்தா ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கா திவ்யா. ஸோ 3மே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான்.